கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயத்தின் ஆவியைப் போல கொடியது வேறொன்றுமில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சத்துருக்கள் இன்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பயத்தின் ஆவியினால் அவன் பாதித்து கொண்டுதான் இருக்கிறான். பிள்ளைகள், குடும்பம், பெற்றோர், எதிர்காலம் மற்றும் சரீர பலவீனம் இன்னும் அநேக காரியங்களை குறித்ததான பயத்தை அநேகருக்குள் இந்த நாட்களில் அது குடிகொள்ள செய்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அபிஷேகம் உங்களை நிரப்பும்போது உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், இந்த மீட்பர், அவர் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அவர் எனக்காகவே சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்து சிலுவையில் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசின் தலையையும் அவர் அங்கே நசுக்கி இருக்கிறார். அவன் கிரியைகளை முறியடித்து இருக்கிறார். என்னை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கிற மனப்பான்மை, விசுவாசம், எண்ணம், சிந்தை உங்களுக்குள் வருகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, ரோமர் 8:15 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். உங்களுக்குள் காணக்கூடிய பயம் முற்றிலுமாக நீங்க நாம் செய்ய வேண்டியது தேவனை விசுவாசிப்பது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஆவியின் அபிஷேகத்தில் நாம் நிறைந்திருப்பது. இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை எனக்கு ஊற்றுமையா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது, விண்ணப்பிக்கிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயம் என்கிற இந்த அசுத்த ஆவியை தேவன் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்று ஒருவன் இருக்கிறான். அவனோ பிள்ளைகளை பயமுறுத்துகிறான். தேவையில்லாத பயங்களை அவர்கள் இருதயத்திலே அவன் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அபிஷேகங்களை, ஆசீர்வாதங்களை அவன் முடக்கி போடுகிறான். பயத்தினால் வரும் ஆசீர்வாத தடைகள் காலை வேளையிலும் மாற வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி இந்த நேரத்திலும் அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு தைரியமும் ஒரு புதிய பலனும் உண்டாகட்டும். நான் என் தேவனால் மீட்கப்பட்டவன், நான் இந்த இயேசு என்னும் இரட்சகரால் மீட்கப்பட்டவள், விடுவிக்கப்பட்டவள். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என் வாழ்க்கை சீர்படும், என் வாழ்க்கையை என் தேவன் சரி செய்வார், என் பிள்ளைகளை தேவன் கவனிப்பார், அவர்களை சரியான பாதையில் நடத்தி வருவார், என் கணவருடைய இருதயத்தின் நினைவுகளை மாற்றுவார், எங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய வியாதிகளை நீக்குவார், தரித்திரங்களை முற்றிலுமாக மாற்றுவார் என்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். காரணம், என் தகப்பன்
நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற ஒரு உன்னதமான தகப்பன் இருதயம் கொண்ட தெய்வத்தையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிற ஆழமான விசுவாசம், நம்பிக்கை இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா உதிக்கட்டும் சுவாமி. என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலும் ஜெபிக்க அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை என்று வாசித்தோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இந்த உன்னதமான அன்பு, ராஜா நீர் எங்களுக்கு தந்த அந்த அன்பு இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து அது வெளிப்படட்டும் அப்பா. இந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த அன்பு? கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கும் அன்பு. முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிற பொழுது, இடத்தில் அன்பு கூறுகிற பொழுது நீர் சகலவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிறீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றி தருகிறீர். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆமா ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி, பயத்தின் ஆவிகள் ஒருவேளை அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்வான் என்று சொன்னார். இந்த நேரத்தில் அவைகள் முற்றிலுமாக விலகி போகட்டும் அப்பா. எஸ்டடி பயத்தின் ஆவிகள் விலகட்டும். வீடுகளிலிருந்து பயத்தின் ஆவிகள் விலகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். கணவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். மனைவியினுடைய வாழ்க்கையிலிருந்து இருள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த பயமுறுத்துகிற ஆவிகள், எதிர்காலத்தை குறித்து பயத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. இந்த வியாதியினால் நான் மரித்து போவேனோ என்று பயப்படுகிற, இந்த பலவீனத்தினால் எங்கே எனக்கு ஏதும் நடந்து விடுமோ என்று பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லையே, நீர் எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறேன். அமராஜா, இந்த அன்பு உன்னதமான அன்பு. அமராஜா, நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது, எங்கள் சகோதரர்களை நாங்கள் நேசிக்கிற பொழுது ராஜா, அந்த பூரண அன்பு எங்களை நிரப்புமே. ஒருவேளை அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் யார் மேலாவது கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தன்மை இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் யாரெல்லாம் தெய்வமே என்னை மன்னியும், நான் அவர்களிடத்தில் சமாதானம் பண்ணுவேன், எனக்கு விரோதமாக இருக்கிற நான் சமாதானம் பண்ணுவேன், அவர்களை மன்னிப்பேன், அவர்களை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது ராஜா, நிச்சயமாகவே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் காணக்கூடிய அத்தனை பயத்தின் ஆவிகளையும் பயத்தின் கிரியைகளையும் நீர் துரத்தி அடிப்பீர் சுவாமி. பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே சத்துருக்கள் வெளியேறட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் அப்பா. கெட்ட சொப்பனங்களை கொடுத்து தேவையில்லாத பயங்களை கொடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினாலே நான் பயப்படுவதில்லை. நான் ஆராதிக்கும் தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெரிந்தெடுத்திருக்கும் தெய்வம் மிகப்பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் மிகப்பெரியவர். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதில் சுவராயிருக்கிறார். என் பாதம் கல்லில் இடறுகிற பொழுது என்னை தூக்கி சுமக்க தாங்க தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் அக்கினியில் நடந்தாலும் நான் வேகாதிருக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் இந்த தெய்வத்தை கொண்ட ஒவ்வொருவரும் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி,
ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு புதிய தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறீர். தைரியத்தின் ஆவியை நீர் ஊற்றுகிறீர். ஒரு புதிய அபிஷேகம் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே காணக்கூடிய பயங்கள், இதயத்தில் காணக்கூடிய பயங்கள், அந்த இதய படபடப்பு கொடுத்து பயமுறுத்தி அதன் நிமித்தமாக இயேசுவே அப்பா வயிற்றில் வலி, வயிற்றில் பிரச்சனைகளை கொடுக்கிற பிசாசுகள் ஏனும் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை பயமுறுத்துகிற மற்றும் வயிற்றுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கிற எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இதயத்தில் பயம் வருகிற பொழுது அப்பா கை கால் நடுக்கம் வரக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உன்னதத்திலிருந்து உம்முடைய பலன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நரம்புகளுக்குள்ள மறைந்திருக்கிற பிசாசுகள், எலும்புக்குள்ள மறைந்திருக்கிற பிசாசுகள், எண்ணங்களில் மறைந்திருக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், வெளியேறுவதாக. இருள் நீங்கட்டும், வியாதி சுகமாகட்டும். பிசாசினால் பிடிப்பட்டு வியாதியினால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை எடுத்துக்கொண்டு நீ பிள்ளைகளை விட்டு வெளியேறென்று நான் கட்டளையிடுகிறேன். வெளியேறென்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவிகளே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் இப்பொழுது இந்த காலை வேளை முறியடிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வேலைக்கு போகிற இடத்துல பயம், தனக்கு மேல் அதிகாரிகளை கண்டு ஒரு பயம், தேவையில்லாத பயங்கள், நான் டிராவல் பண்ணுகிற பொழுது எதுவும் நடந்து விடுமோ என்று பயம், வாகனம் ஓட்டுகிற பொழுது பயம், இயேசுவின் நாமத்தினாலே வீட்டிலே படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது பயம், ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்குள் போகிற பொழுது பயம், இருளுக்குள் போகிற பொழுது வரக்கூடிய பயம், எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே முற்றிலுமாக நீங்கி போக கடவுது. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தேவ கிருபை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அளவில்லாத உம்முடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பீராகப்பா. எளியவனை நீர் நினைத்து பார்க்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, சிறுமைப்பட்டவர்களை நீர் அப்பா சிந்தையிலே வைத்து கவனிக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல் கண்களை வைத்து அவர்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிறீர். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை பூமி எங்கும் நிரம்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையில் எங்களை நீர் நேசிக்கிறீர், எங்களை மேல் கண்ணாக கருத்தாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தின் நாளாக இருக்கட்டும். பயங்கள் நீங்கி இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கட்டும். என்ன வந்தால் என்ன, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எது வந்தால் என்ன, என் இரட்சகர், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் வலது வாரிசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. பக்தன் சொன்னது போல எஸ்டடி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்கிற ஆழமான தைரியம் இப்பொழுது உண்டாகட்டும் சுவாமி. என் காரியங்கள் வாய்க்கும். என்னை பயமுறுத்துகிற எந்த மனுஷிக ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக. எந்த இடத்துல அப்பா என்னை பயமுறுத்துகிறார்களோ அதே இடத்தில் நான் தைரியமாக நின்று பேச இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுவதாக சுவாமி. எஸ்டடி நீங்கள் பேச வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது, நீங்கள் பயந்து நிற்கிற பொழுது ஆவியானவர் தாமே உங்களுக்குள் இருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. அவர்களுக்குள் தைரியத்தை கொடுத்து நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் நீர் இறங்குவீராகப்பா. உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தினால் மூடிக்கொள்ளுவீராக. கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் வண்ணமாய். ஆமா ராஜா இயேசுவே,
நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, எல்லா சத்துருக்களும் உம்முடைய பிள்ளைகளை நீக்கி மீட்டு விடுதலை அளிப்பீராக. அளவில்லாத உம்முடைய வெளிச்சம், முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது வீசட்டும் அப்பா. எஸ்டடி குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி தருவீராக. அமராஜா, எல்லா பொல்லாத பிரச்சனைகளையும், பயத்தை கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி தருவீராக சுவாமி. காரியங்களை வாய்க்க பண்ணும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாக்கும் கரமும் அமராஜா பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.